அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் கண்ணீர் பட்ட இடத்திலாம் சாமியார்களும் மடாதிபதிகளும் மடமும் தான் உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான சாமியார்களில் ஒருவர் தான் போலோ பாபா என்ற நாராயணன் ஹரி. இவர் தன்னை சாமியார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார், நடமாடும் பாபா என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இவரது ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர் ஹத்ராஸ் என்ற இடத்தில் நடத்திய ஒரு கூட்டத்தில்தான் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவருடைய காலடி மண்ணை எடுப்பதற்காக பல பெண்கள் அவர் காலடி பக்கமாக குனிந்ததினால் ஏற்பட்ட நெரிசலில் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து அவர்களை மீட்டு கொண்டு ஒருவர் செல்ல கடைசியில் கிட்டத்தட்ட 135 பேர் இன்றைய தற்போதைய நிலவரப்படி இறந்திருக்கிறார்கள். மேலும் பலர் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே 135 பேர் பலி என்று அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் பலி எண்ணிக்கை 200க்கு மேல் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த ஹத்ராஸ் இடத்தில் ஆன்மீக சொற்பொழிவை இயற்றியவர் போலோ பாபா என்று கூறப்படுகின்ற நாராயண் சாகர் ஹரியாஸ். இவர் காவல்துறையில் புலனாய்வு பணியகத்தில் பணியாற்றி பின்பு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டதால் ஆன்மீக போதனை செய்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து 1990 காவல்துறையிலிருந்து விலகியதாக கூறுகிறார். பல ஆன்மீக தலைவர்கள் போல் அல்லாமல் நாராயண் சாகர் ஹரி காவி உடைகளை உடுத்த மாட்டார். வெள்ளை பேண்ட் சட்டை சூட் கோட்டுடன் டை கட்டியிருப்பார். சில நேரங்களில் குர்தாமா பைஜாமா என்று அவருக்கு பிடித்த வகையான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார். அவர் தனது பக்தர்கள் நன்முறை மட்டுமே பயன்படுத்துவதாக கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் தனது ஆன்மீக சொற்பொழிவாற்றும் இடங்களில் தனது மனைவிக்கும் தனது பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு அதில் உட்கார வைத்து இருவருமாக தான் பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 80,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று உள்ளாட்சித்துறையில் அனுமதி பெற்றிருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த போதுமான ஆட்கள் இல்லை. ஆனால் போலோ பாபாவுக்கு அவரை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே உண்டு என்றும் அவரை யாரும் எளிதில் நெருங்கிவிட முடியாது. இந்த சம்பவம் நடந்து 135 பேர் பலியாக நேரத்திலும் போலோ பாபா அந்த இடத்தில் இல்லை. அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறிவிட்டார் என்று தெரிகிறது. இந்த சமயத்தில் அருகே உள்ள கால்வாயிலிருந்து தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் சில இடங்களில் சகதியாக மாறியிருக்கிறது. இந்த இடத்தில்தான் கூட்டமும் நடந்திருக்கிறது. இதில் கால் தவறி வழுக்கி பலரும் விழுந்து கூட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலுக்கு அதிகமான பக்தர் வந்ததான் காரணம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் 80,000 பேர் வருவார்கள் என்ற அனுமதி கேட்டுவிட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு மேல் அதிகமானவர் சேர்ந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு போதுமான ஏற்பாடு செய்ய வழியில்லை என்று உத்தரப்பிரதேச தலைமைச் செயலாளர் மனோஜ்குமார் சிங் கூறியிருக்கிறார். இந்த 135 பேர் பலியான சம்பவத்திற்கு ஹத்ராஸ் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோரி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஹத்ராஸில் போலோ பாபா சாமியாரின் ஆன்மீக சொற்பொழிவுக்கு பல்லாயிரக்கணக்கில் ஒரே நேரத்தில் கூடி காலடி மண்ணை எடுக்க ஒரே நேரத்தில் குனிந்து ஒரே இடத்தில் குவிய அங்கு கடுமையான கூட்ட நெரிசலில் பலர் பலியாகிறார்கள். இதனால் ஹத்ராஸ் மருத்துவமனை வாசல் முழுக்க மனித உடல்கள் தான். உள்ளே வைக்க இடமில்லாமல் சாலைகளிலும் உடல்கள் கடத்தப்பட்டிருந்தன. எங்கும் அழுகுரல்கள் தான் ஒழித்தது. படுகாயமடைந்த நிலையில் அங்கு உள்ள படுகாயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான மருத்துவர் இல்லை. அந்த மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மட்டுமே இருக்கிறார். தற்போது பல மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறார்கள். உயிரிழப்பு எண்ணிக்கை மிகவும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000மும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த போலோபாவை எங்கும் காணவில்லை என்பதனால் காவல்துறை தேடி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் போலோபாபா மேல் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அவரை தவிர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த சிலரின் பெயர்கள் மட்டும்தான் எஃப்ஐஆரில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் போலோ பாபா பெயரை கொலை வழக்கில்
பதிவு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வி தற்போது சுட்டி சுட்டி வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் உதவி ஆட்சியர் தான் அனுமதி கொடுத்திருப்பதாகவும் இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அவது 80,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டனால் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் கூடிய கூட்டமும் 3 லட்சத்துக்கு மேல் என்ற பதிலை உதவி ஆட்சியர் கூறியிருக்கிறார். மறுபுறத்தில் விபத்து நடந்த இடத்தில் சாமியார் போலோ பாபா இருக்கவே இல்லை, அவர் எங்கு காணாமல் போனார் என்றே தெரியவில்லை என்று காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் கூறியிருக்கிறார். இதன் மூலம் சாமியார் போலோ பாபா தப்பிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகளும் பொதுமக்களும் கூறி வருகிறார்கள்.